இங்கே பாருங்கள், அந்த இங்கே மாடு மேயுது, அதுக்கு மேலே வந்து ஒரு பரணி இருக்குது பாருங்கள். சைடில் வந்து மூங்கில் ஏணி வச்சுருக்காங்க. அந்த பரணியில் உட்காந்து இந்த விவசாய பூமிகளை சுற்றி வந்து கண்காணிப்பாங்க. அப்போ தான் அதாவது யானைகள் வந்து பயிர்களை வந்து அழிக்காமல் அவங்க பாதுகாப்பாங்க. அங்கே அந்த மரத்தில் ஒரு பரணி இருக்குது, அந்த மரத்தில் ஒரு பரணி இருக்குது, நிறைய மரங்களில் வந்து பரணி இருக்குது. அங்கே ஒரு பரணி இருக்குது. நீங்களே என்ன ஆடு மேய்க்கிறீங்களாமாங்க? ஓ, உள்ளே போயிருங்களா? எங்கே கண்ணுக்கு தெரிஞ்சவருக்கு ஒன்றும் காணுங்கம்மா? இங்கெல்லாம் யானைகள்லாம் இருக்குங்களாம்மா? இந்த பக்கம் இருக்குங்க. ஓ, இந்த தண்ணி குடிக்கிறது வருங்களா? ஓ, சாயங்கால டைம் வருங்களா? ஓ, மத்தியான டைமும் வருங்களா? ஓஹோ, இந்த வழியில் போனால் பார்த்தா ரொம்ப வரணுங்க. ஓஹோ, இதெல்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறீங்க, உள்ள சிறுத்தை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்களாம்மா? இருக்குங்களா? ஓஹோ, சரிம்மா சரிம்மா, வரக்கூடாதுங்க. சரி சரிங்க. பாங்காடு. ஓஹோ, இப்போ மாடெல்லாம் மேய்க்கிறீங்க, இப்போ இந்த பக்கம் சிறுத்தைகள்லாம் ஒன்றும் இல்லைங்களா? சிறுத்தை புலி இப்போ நம்மளது ஒரு 4-5 புடி காயல் பண்ணிருச்சுங்க. அப்படிங்களா? ஓ, எப்பங்கய்யா? அது மாதத்துக்கு 1-2 போயிருங்க. ஓஹோ, அப்போ சிறுத்தை புலி இதெல்லாம் அதிகமாக இருக்குங்களா? இருக்குதுங்க. ஓ, நம்மளதுலேயே ஆர்வத்தில் தான் இப்படி மேய்ச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. சரிங்க. ஆர்வத்தில் தான் ஒன்றை பிடிச்சிருது. பகல்லே வந்து பிடிக்கலாம், நைட்டு வருங்களா? இல்லை, பகல்லேங்க. பகல்லேங்களா? கொஞ்சம் ஏமாத்த இதுக்குள்ளே விட்டாச்சுட்டாங்க. ஓஹோ, நம்ம ஆள் போகாம இருந்தால் அது வேஸ்ட்டுங்க. ஓ, இதுக்குள்ளேயே அப்படின்னா இருக்குங்கிறீங்களா? இருக்குதுங்க. இருக்குதுங்களா? கண்டிப்பாக இருக்குதுங்க. இதுதாங்க நான் இந்த பக்கமாக ஒதுக்கிட்டு இருக்கிறேன். ஆனை, சிறுத்தை, இந்த பிடி எல்லாமே இது இதில் நடாமாட்டா இருக்குது. யானையெல்லாம் ஆளுகளை அடிச்சிருக்கலாம் அந்த மாதிரிலாம்? ஆனைகளெல்லாம் அடைச்சிருக்குதுங்க. 2-3 மாதத்துக்கு முன்னாடிங்க. அது இந்த வெள்ளம் சோளகளமெல்லாம் போட்டிருந்தாங்கல்லங்க, அது சோள காட்டுக்கு வந்து பூந்துருக்குதுங்க. சரிங்க. இவங்க துரத்தோடு இல்லான்ட்டு கிட்டே போயிட்டாங்க. அது துரத்திட்டு வந்து அடைச்சிருச்சு. ரொம்ப பக்கத்துல போயிட்டு அப்படிங்க. ஓஹோ, வெரைட்டி வந்து பிடிச்சிருச்சுங்களா? பிடிச்சிருச்சுங்க. பிடிச்சி ஒரு அடிங்க. ஓஹோ, ஆள் குளோஸுங்க. அங்கேயே அடிச்சுக்க க்ளோஸுங்களா? அங்கேயே க்ளோஸுங்க. அப்பா, அப்படியே விவசாயம் பண்ணாலும் ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கணுங்க. ஆமாங்க சார், விவசாயமே பண்ணாலுமே ரொம்ப கவனமா இருக்கணும். அப்புறம் ஒரு 3 மணி ஆயிடுச்சுன்னா சரிங்க, இங்க குட்டை எடுத்து பாருங்க, அதுக்கு தண்ணிக்கு பாருங்க. நாம் கொஞ்சம் அந்தால விளைவிக்கணுங்க. யானை மட்டும் வருங்களா, வேற என்ன வருங்க? ஆனை பாருங்க, அப்புறம் காட்டு எருமை வரும், மானை வரும், புள்ளி மானை பாருங்க, கேளி ஆடு வருங்க. அப்புறம் அது மாதிரி பல மிருகங்கள்லாம் இருக்கிற மிருகமெல்லாம் போய் தண்ணி குடிக்கிறதுக்கு வருங்க. மனுஷனே பார்த்தாங்க, கொஞ்சம் ரொம்ப பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு தான் வருங்க. சரிங்க. கொஞ்சம் தூரம் இருந்தா அதை பார்த்துட்டு நாமளே மறைஞ்சுக்கணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்டி. நம்ம இப்போ ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட கடம்பூர் மலையில் இருக்குங்க. இந்த கடம்பூர் மலையை சுற்றி எக்கச்சக்கமான மலை கிராமங்கள் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி கடம்பூர் மலையிலிருந்து மேற்கு பகுதியில் இருக்க உகினியம் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கறதுக்காக நம்ம போயிட்டுருக்காங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த உகினியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு காட்டு வழிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மலைப்பகுதிகள். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்க, ஆப்போசிட்டில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து மலைப்பகுதிகள் தெரியுதுங்க. அந்த மலையோட நடுவில் தான் உகினியம் அப்படிங்கிற கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம போய் பார்க்க போகிறோங்க. பாருங்க, ஒரு சைடு வந்து வானம் பார்த்த பூமிகள், இன்னொரு சைடு வந்து காடுகள், வானம் பார்த்த பூமிகள் எல்லாமே கலந்துருக்க மாதிரி இருக்குதுங்க. பாருங்க, ஃபுல்லாகவே வந்து மலைப்பகுதிகள், கீழே வந்து கரும்பு பயிரிட்டுருக்காங்க. பாருங்கள், நம்ம வந்து மலையோட அடிவாரத்துக்கே வந்துட்டோம். இந்த மலையோட அடிவாரத்தில் இருக்க ஒரு கிராமம் தான் உகினியம். இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் போகணுங்க. போனோம்னா ஒரு காட்டுப்பகுதியில் போகிற ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகும். கோவில் விசேஷம்.
சித்திரை வைகாசி மாதத்தில் மேக்ஸிமம் வந்து நிறைய கோயில் விசேஷங்கள் வந்து நடக்குங்க. இங்கே ஏதோ ஒரு கோயிலில் வந்து விசேஷம் நடந்துட்டுருக்கு. மலைப்பகுதியில் மேக்ஸிமம் வந்து கோயிலில் வந்து பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்காதுங்க. ஒரு மரத்துக்கடியில் ஒரு சாமி மட்டும் தான் இருக்குது. சாமி முடிஞ்சளவுக்கு சாமிகள் இல்லைன்னா வேல், அதாவது சாமியோட சிலைக்கும் ஒரு கல் வச்சு சாமியோட சிலையாக வந்து வணங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு சில வரலாறுகள் இருக்குங்க. அந்த கிராம மக்கள்கிட்ட கேட்டதாக அதெல்லாம் தெரியுங்க. பெரிய கோபுரங்கள், பெரிய கட்டடங்கள் அப்படிலாம் இந்த பகுதியில் வந்து கோயிலெலாம் இருக்காதுங்க. அதில் வந்து சிட்டி சைடில் தான் இருக்குங்க. இந்த மாதிரியான மலைப்பகுதியில் இருக்கிற கிராமங்கள்லாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. பாருங்கள், ஒரு பரணி போட்டிருக்காங்க. விவசாயம் பண்ணுற நிலங்கள், விவசாயம் பண்ணுற பயிர்களை காப்பாற்றுறதுக்காக இந்த மலைப்பகுதியில் மக்கள் வந்து இந்த மாதிரியான பரணிகள் போட்டு அங்கே இருந்து தான் வந்து விலங்குகள் வர்றதை வந்து கண்காணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே மாடு மேயுது, அதுக்கு மேலே வந்து ஒரு பரணி இருக்கு பாருங்கள். சைடில் வந்து மூங்கில் ஏணி வச்சுருக்காங்க. அந்த பரணியில் உட்காந்து இந்த விவசாய பூமிகளை சுற்றி வந்து கண்காணிப்பாங்க. அப்போ தான் அதாவது யானைகள் வந்து பயிர்களை வந்து அழிக்காமல் அவங்க பாதுகாப்பாங்க. அங்கே அந்த மரத்தில் ஒரு பரணி இருக்குது, அந்த மரத்தில் ஒரு பரணி இருக்குது, நிறைய மரங்களில் வந்து பரணி இருக்குது. அங்கே ஒரு பரணி இருக்குது. இந்த வழியில் ஏற்கனவே வந்திருக்கேன், இது செகண்ட் டைமு. அதனால் வந்து வழி பற்றி ஓரளவுக்கு தெரியுங்க. ஃபுல்லாக தெரியலனால ஓரளவுக்காக தெரியும். பாருங்கள், அங்கே இருக்குதுங்க உகுனியம் அப்படிங்கிற கிராமம். அந்த மலையோட அடிவாரத்தில் அந்த இடத்துல இருக்குங்க. இங்கிருந்து அதிகமாக நம்ம லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேங்க. இங்கிருந்தே நம்ம லெஃப்ட் எடுத்து இந்த ரோட்டில் போனோம்னா உகுனியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் சேரலாங்க. இதுக்கு மேலே ரோடு வந்து இப்படி தாங்க இருக்கும். சின்ன கிரவுண்டு, பசங்க விளையாடுற கிரவுண்டு, வாலிபால் விளையாடுற கிரவுண்டு. பாருங்கள், ஆப்போசிட்டில் மலைப்பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள். அந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கிற கிராமம் தான் உகுனியம் அப்படிங்கிற கிராமம். அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள். ரோடு இப்படி தாங்க இருக்குது. ஜல்லி மட்டும் தான் இருக்குது. காரோடெல்லாம் வந்து டேமேஜ் ஆகி வெறும் ஜல்லிக்கை மட்டும் தாங்க இருக்குது. அம்மா, வண்டி ஓட்டுறதுக்குள்ள ஒரு வழியாக ஆயிரும் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே இருந்து தாங்க காட்டுப்பாதை ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆபத்தான ஒரு காட்டுப்பாதையில் பயணம் பண்ணி, இந்த வழியில் பயணம் பண்ணி உகுனியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம போக போகிறோங்க. இந்த கிராமத்தில் இப்போ ரீசெண்டாக, அதாவது போன ஜனவரி மாதத்தில் ஒருத்தரை வந்து யானை வந்து அடித்து கொண்டதாகவும் இந்த கிராம மக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் இந்த வீடியோ பதிவில் நம்ம கிராம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு கிராமம்.
கிராமத்துக்கு போகிற பாதை, ஆபத்தான காட்டு பாதை. ரோடு ஆரம்பத்தில் இப்படி தாங்க இருக்கும், போக போக ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்காது, ரொம்ப சூப்பராகவும் இருக்காது, ஓரளவுக்கு இருக்குங்க. ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப மோசமாக தான் இருக்குங்க. ஃபுல்லாகவே வந்து காட்டு பாதைகள், அடர்த்தியான காடுகள். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வந்து பசுமையாக தெரியுங்க. இல்லைனா இதெல்லாம் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்கும். அது பர்டிகுலராக வந்து ஏப்ரல் மாதம், மே மாதத்துலாம் ரொம்ப ரொம்ப வறட்சியாக இருக்குங்க. நான் வந்து ஏப்ரல் மாதம் இங்கே விசிட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சதுனால இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு பசுமையாக தெரியுதுங்க. ஒரு 2 வீலர் இந்த வழியில் வருதுங்க. அநேகமாக இவங்க வந்து உக்னியம் கிராமத்துலேருந்து தான் வர வாய்ப்பு இருக்குது, வேறு எந்த கிராமமும் இந்த வழியில் இல்லைங்க. நான் உக்னியம் அப்படிங்கிற கிராமத்தை தாண்டி போனோம்னா கோட்டடம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போய் சேரணும். அது வந்து மலைப்பாதையில் நல்லா மேலே ஏறணுங்க. அதை வந்து அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க. காட்டுப்பாதை எப்படி இருக்கும் பாருங்கள். ஓரளவுக்குன்னா இதுதாங்க ஓரளவுக்கு ரோடு. இந்த ரோடு தாங்க ஓரளவுக்குன்னு சொன்ன ரோடு. இப்படி தாங்க இருக்குது ரோடு. ரோடோட சைஸ் எப்படிங்க பாருங்கள். ஒரு வண்டி போகலாம், அதாவது ஒரு லாரி, பஸ் அந்த மாதிரி போகலாங்க, அந்த சைஸில் இருக்கிற ரோடு. அது போக 2 சைடு ஃபுல்லாகவே அடர்த்தியான செடிகள் நிறையா இருக்குங்க. எல்லாம் காட்டு செடிகள். இந்த வழியில் போனோம்னா ஆரம்பத்தில் ஒரு குட்டை வருங்க, காக்கரை குட்டை அப்படிங்கிற ஒரு குட்டை வருங்க. இந்த குட்டையில் வருஷத்தில் 365 நாட்களுமே வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு. அந்த குட்டை தாங்க இங்கே இருக்கிற இந்த குட்டை. இங்கே பாருங்கள் 3 தாய்மார்கள் இருக்காங்க. அதுதான் வந்து காக்கரை குட்டை அப்படிங்கிற குட்டை. இங்கே வந்து யானைகளும் எருமைகளும் மான்களும் தண்ணி குடிக்கிறதுக்காக வருமாமாங்க. அது பர்டிகுலராக சாயங்கால நேரத்தில் கண்டிப்பாக வரும்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அந்த குட்டையை போய் இப்போ பார்க்கலாம். அம்மா உகுனியம் எதுலேயுங்க போகணுங்க? உகுனியம் நேராக வழிதாங்களா? நீ எவ்வளோ தூரம் போகணுமா? எவ்வளோ தூரம் போகணுங்கம்மா? இப்போ வந்த தூரம் போகணுங்களா? இங்கே அந்த முன்னாடி ஒரு கட்டிருந்த பிரிஞ்சு வந்தம்மா, அங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணுங்கண்ணே? சரி, உகுனியமும் தாண்டினா என்ன ஊர் இருக்குமா? மலைக்காடுங்க. கோட்டடம் போகிறீங்களா? சரிங்க. ஓ, இது என்னம்மா குட்டைங்க? இதை காக்கரை குட்டைன்னு சொல்லி கேட்பட்டா இதுங்களா? ஓ, இதான் காக்கரை குட்டைங்களா? ஓ, வருஷத்தில் எல்லா நாளும் தண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரி. நான் காரமடையிலேருந்து வந்திருக்கேங்கம்மா. காரமடை தெரியுங்களா? மேட்டுப்பாளையம் பக்கத்தில் காரமடை ரங்கநாதர் கோயிலில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் வந்திருப்பீங்க. காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இங்கே இருக்க கிராமம்லாம் அப்படியே பார்க்கலான்னு வந்தேங்க. சரி, உகுனியம் கிராமத்தை பார்த்து இந்த வழியில் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேங்க. சரி, இருந்தாலும் பார்த்தா விசாரிச்சு போய்க்கிறது நல்லதானுங்க. ஏன்னா பாங்காடு நான் தெரிஞ்ச வழியாக இருந்தாலும் பாங்காடில் என்றைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால தான் சரி வழி இருந்தீங்க, அதனால விசாரிச்சு எப்படி இருக்குன்னு. நீங்கள் எந்த ஊருங்கம்மா? முன்னாடிங்களா? என்ன ஊருங்க? மடிக்க தொட்டிங்களா? புளிய மர தொட்டி மடிக்க தொட்டிங்களா? ஓஹோ, ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்களா? எங்கே அந்த ரோடு இப்படி பிரிஞ்சா பார்த்தீங்களா? அதுங்களாம்மா? ஓ, அதுக்கு முன்னாடி அப்படி உள்ளே போனால் கரலியோ, அந்த வலது சைடில் உள்ளே போனோம்னா கரலியோ. ஓஹோ, நீங்களே என்ன ஆடு மேய்க்கிறீங்களாமாங்க? ஓ, உள்ளே போயிருங்களா? எங்கே கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் காணுங்கம்மா? அப்படிங்களா? உள்ளே போயிட்டு வச்சுங்களா அது? ஓ, நீங்கள் பின்னாடி போயிட்டுருக்கீங்களா? மாடை எப்படி தனியாக விட்டு எப்படி போகிறீங்க? ஆள் போயிட்டு இருக்காங்களா? ஓஹோ, இங்கெல்லாம் யானைகள்லாம் இருக்குங்களாமா? இந்த பக்கம் இருக்குங்க. ஓ, இந்த தண்ணி குடிக்கிறது வருங்களா? ஓ, இங்கே தான் வருங்க. ஓ, கேள்விப்பட்டிருக்கேம்மா. இங்கே தான் எப்போ தண்ணி குடிக்க வரும்னு சொல்லி கேட்பேன். சாயங்கால டைம் வருங்களா? ஓ, மத்தியான டைமும் வருங்களா? ஓஹோ, இந்த வழியில் இப்போ நான் பார்த்தா ரொம்ப வரணுங்க. ஓஹோ, ஓஹோ, சரி சரிங்க.
நான் ஒரு டைம் வந்திருக்கேங்க, இதே மத்தியான டைம் தான் வந்திருக்கேன். சரி, அதனால தான் இப்போ நீங்கள் முன்னாடி அப்படியே கேட்டு அந்த மத்தியான டைம் தான், அதனால சரி அப்படியே இந்த வழியில் அப்படியே பார்த்து ஆசனூர் போகலான்னு சொல்லி அப்படியே வந்தேங்க. மேலே இருக்கீங்களாங்க? ஓ, அந்த வழி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வழி போகலாங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, போகலாங்க. அதெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஓ சரி சரி. காரு கூட வருதுங்களா? ஓ, இதெல்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறீங்க, உள்ள சிறுத்தை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்களாம்மா? இருக்குங்களா? போகிறதே இல்லைங்க, அதாங்க இப்படி ரோட்டாவே மேய்ச்சிட்டு அப்படியே போயிடுறதாங்க. ஓ, என்னென்ன விலங்குகள் இங்கே இருக்குங்கம்மா இந்த காட்டில்? அதெல்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லைங்க, 3 மாதமும் உள்ளே வர்றதில்லைங்க. ஓ ஓஹோ, வெள்ளாமை டைம் மட்டும்தாங்க இங்கே மேய்க்குவோம். அப்படிங்களா? இப்போ எல்லாம் வெள்ளாமை எடுத்துருவாங்க, சரிங்க. காடுதாங்க அப்படியே மேய்ச்சிட்டு ஒரு மத்தியானம் வரைக்கும் இங்கே மேய்ச்சிட்டு அப்புறம் போயிடுவாங்க. ஓ, மத்தியான டைம் மட்டும் தான் மேய்ப்பீங்க, காலையில் டைமோ சாயங்காலம் டைமில் இருக்க மாட்டேங்காரு? ஓஹோ, மத்தியான டைமு இந்த டைம்னா எதுவும் வராது, அதனால் அந்த டைம் மட்டும் அப்படியே மேய்ச்சி போயிடுவீங்க. ஓ, மற்ற டைம்னா அந்த விவசாயம் பண்ணுறதெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த பக்கம் மேய்ச்சிப்பீங்க. ஓஹோ, காட்டுக்குள்ளேயே மேய்ச்சிக்கிறது. ஓஹோ, சரிம்மா சரிம்மா, இந்த தடத்துல எல்லாம் வரக்கூடாதுங்க. சரி சரிங்க. சரிம்மா சரிம்மா, நல்லதும்மா. மக்களே பார்த்துங்க, இதுதான் வந்து காக்கரை குட்டை அப்படிங்கிற ஒரு குட்டைங்க. இங்கே தான் வந்து எல்லா விலங்குகளும் வந்து இது தண்ணி குடிக்கிறதுக்காக வரும்னு சொல்லி இந்த அம்மாக்களும் எங்களுக்கு சொன்னாங்க. இங்கே வந்து யானை, எருமை, அதாவது காட்டெருமைனா பைசன், காட்டு மாடு, பைசன், மான் எல்லாமே வந்து இங்கே தான் தண்ணி குடிக்கிறதுக்கு மெயினாக வருமாமங்க. ஏன்னா இது வந்து 365 நாட்களுமே வந்து தண்ணி இருக்கிற ஒரு குட்டை, ரொம்ப ரொம்ப டேஞ்சரு, இங்கே வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாக்கள் சொன்னாங்க. சீக்கிரமாக இருந்து கிளம்பிடுங்க, இந்த வழியில் வந்து அதிகமாக எங்கேயும் நிற்காதீங்க, பார்த்து வாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க நம்மளுக்கு. ஸோ இந்த குட்டையை காமிக்கலான்னு சொல்லி தான் நின்று இப்போ காமிச்சிட்ருக்கேன். அது இந்த அம்மாக்கள் இருந்ததுனால தான் தைரியமாக நின்று நான் இந்த காக்கரை குட்டையை காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இல்லைனா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படியே எட்டி பாட்டு போயிருப்பாங்க. இது வந்து என்னென்னா மேக்ஸிமம் வந்து சாயங்கால நேரத்தில் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து விலங்குகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக நீர்த்தேக்கங்களை தேடி போங்க. ஆனால் இங்கே வந்து மதிய நேரத்துலேயே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கேயும் வந்து ஆள் நடமாட்டங்கள் வந்து எதுவுமே இருக்காது, விலங்குகள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாக்கள் சொன்னாங்க. அது இங்கே வந்து இப்போ ஆடு மாடுகள்லாம் மேய்க்கிறாங்க, அது வந்து வழியோட ஓரத்துலேயே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் தான் வந்து மாடு மேய்க்கிறதாகவும் அந்த அம்மாக்கள் சொல்கிறாங்க. அதுக்கு விட ரொம்ப உள்ளேலாம் நாங்கள் போக மாட்டாங்க. ஆனால் வந்து இது வந்து எல்லாமே இருக்கிற காடு, அதாவது எல்லா விலங்குகளும் இருக்கிற காடு, நாங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தான் போவோம், அதுக்கு மேலே எங்களால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த குட்டையை காமிச்சிட்டு நான் அப்படியே முன்னாடி போய் உகுனியம் அப்படிங்கிற கிராமத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் காமிக்கிறேங்க. காக்கரை குட்டை மிக மிக ஆபத்தான காக்கரை குட்டை. எல்லா விலங்குகளுமே 365 நாட்கள் வந்து இந்த குட்டையில் தான் வந்து தண்ணி குடிக்க இங்கே சுற்றி இருக்கிற விலங்குகளாக வருதுங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு குட்டை இந்த குட்டை. அதாவது விலங்குகளுக்கு முக்கியமான நீர் ஆதாரம் இருக்கிற குட்டை. நம்ம மனுஷங்க இந்த சைடில் வந்து அதிகமாக வரக்கூடாதுங்க, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க இந்த காக்கரை குட்டை. ஓகேங்க, இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பலாங்க. அப்படியே இதே வழியில் முன்னேறுவோம். பாங்காடுனா பாங்காடு, சரியான பாங்காடுங்க. இது ரொம்ப அடர்த்தியாக இருக்குங்க காடு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காடு. பச்சை பசேல்னு இருக்குதுங்க, காஞ்சு போன மாதிரிலாம் எங்கேயும் பார்க்க முடியல, ஃபுல்லாகவே வந்து இங்கே பச்சை பசேல்னு இருக்குதுங்க. வேறு மழையில் பேஞ்சதுனால இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது ரோட்டில். உள்ளே தான் வழி போகுது, அங்கே தான் வந்து அந்த மக்கள் போகிறாங்க. அங்கே வந்து ஏதோ தோட்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கே மாடு விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் மாடு மேய்க்கிறதாகவும் அந்த அம்மா சொன்னாங்க. அதனால் மாடு மேய்க்கிருக்காங்க, அந்த பக்கம் போகிறாங்க. இந்த பக்கம் ஒரு வண்டி வருது. மிகவும் ஆபத்தான ஒரு பயணம் தான் இந்த உகுனியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற பயணம். இந்த மாதிரியான பயணங்கள்
போகும்போது நமக்கு சேஃப்டியெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப பார்த்து வழியில் வந்து இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சு தான் நான் போயிட்டுருக்கேங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த மாதிரியான பயணங்கள்லாம் பண்ணிட்டுருக்கேங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மக்களே. அப்போ தான் இந்த கிராம பதிவுகளோட வீடியோக்கள் நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகுங்க. நிறைய மக்களுக்கு ரீச் ஆச்சுன்னா இந்த கிராமங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகள் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காட்டு பகுதி பயங்கரமாக தெரியுது. லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்குதுங்க. ஆமாங்க, அங்கே ஏதோ தோட்டங்கள் இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் அங்கே வந்து மாடு மேய்க்கிறதுக்காக அந்த தாய்மார்கள் போனாங்க. கரெக்டு தாங்க. பாருங்கள், இந்த பக்கம் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. அதுமாதிரி இதெல்லாம் தோட்டங்கள். ஸோ அதனால தான் அந்த பக்கம் வந்து மாடு மேய்க்கிறதுக்காக போயிருக்காங்க. இந்த பாங்காட்டுக்குள்ளே போகிறதில்லன்னு சொன்னாங்க. கரெக்டு தாங்க. இப்போ அகலியில் வெட்டியிருக்காங்க யானைகளை வராமல் இருக்கிறதுக்காக. இங்கே ஒருத்தர் வந்து மாடு மேய்ச்சிட்ருக்காரு. அப்புறம் ஐயா மாடு மேய்ச்சிட்ருக்காரு. ஐயா உகுனியா எவ்வளோ தூரங்க ஐயா? கொஞ்சம் தூரங்களா? பக்கங்களா? ஏன்னா காரமடையில் வரேங்க. காரமடை தெரியுங்களா? காரமடை ரங்கநாதர் கோயிலில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? வரலீங்களா? சரி. காரமடையிலேருந்து வர்றேங்க. இந்த கிராமத்தில் சுற்றி பார்க்கலாம் வந்தாங்க. வந்து அந்த வழி அப்படியே மேலே போய் அந்த கோட்டடம் இருக்குல்ல போகலான்னு பார்த்தேன். ஏன்னா போகலாங்களா வழி? ஓ சரிங்க. சரிங்க. ஓ இந்த மாடல் உங்களுதுங்களா ஐயா? இந்த மாடு நம்மளுக்கு 2 பேருங்க. 2 பேருங்களா? யாருங்க? நீங்களுது இன்னொருத்தருங்களா? 2 பேர் சேர்த்துங்களா? ஓ சரி. எத்தனை மாடு இருக்குங்க? இருக்குதுங்க, ஒரு 20-25 இருக்குங்க. 20-25 இருக்குங்களா? ஓ உங்களுக்குலாம் மாடு மேய்க்கிறதா தொழிலுங்களா? இல்லைங்க, வேற தொழிலெல்லாம் விவசாய தொழில் பார்ப்போங்க. சரிங்க. சரி, இதான் பார்த்துக்கலான்ட்டுங்க. இதான் பார்த்துக்குறாங்க. ஓ விவசாயமும் மாடு மேய்க்கிறது 2 பண்ணுறீங்க. மாடு மட்டும் தான் வச்சுருக்கீங்களா? ஆடெல்லாம் வச்சுருக்கீங்களாங்க ஐயா? ஆடும் இருக்குதுங்க. ஆடு இருக்குங்களா? ஓ ஆடு மாடு விவசாயம் இதான் முக்கியமான தொழில் உங்களுக்கு? ஆமாங்க சார். ஓஹோ வெளி வேலைகள்லாம் கிடையாது எதுவுமே? வெளி வேலைக்கெல்லாம் நான் போய் வைக்கிறது இல்லைங்க. ஓ சரிங்க. ஃபர்ஸ்ட்லேயே போயிட்டு இருந்தாங்க. சரிங்க. இப்போல்லாம் பண்ண முடியாதுங்க அங்கே. ஓஹோ சரிங்க. உங்கள் பேருங்க ஐயா? என்ற பேர் மாரிமுத்துங்க. மாரிமுத்துங்களா? உங்கள் நிலம் இல்லைங்க, நானும் கொஞ்சம் நிலம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாங்க நிலம் இல்லைங்க. இல்லை நில்லுங்க ஐயா, நிலம் இல்லைங்க. இந்த ஆளை திருப்பிடுறேங்க. அப்படிங்களா? சரி பாருங்க. சரிங்க. எல்லாம் இந்த பக்கம் விட்றீங்களா? இந்த பக்கம் தோட்டங்கள் இருக்குங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பூமி இருக்குங்க. ஓ சரிங்க. அதில் டிச்சும் எடுத்துக்கிறாங்க, எர்த்து மிஷினும் இருக்குதுங்க. ஓஹோ அந்தால போக முடியாதுங்க. ஓ இதுக்குள்ளேயே மேய்ச்சிக்கலாம். மேய்ச்சிக்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக பாங்காடுங்களா? இது ஃபுல்லாக பாங்காடு. ஓஹோ இப்போ மாடெல்லாம் மேய்க்கிறீங்க. இப்போ இந்த பக்கம் சிறுத்தைகள்லாம் ஒன்றும் இல்லைங்களா? சிறுத்தை புலி இப்போ நம்மளது ஒரு 4-5 படி காயல் பண்ணிருச்சுங்க. அப்படிங்களா? ஓ எப்பங்கய்யா? அது மாதத்துக்கு 1-2 போயிருங்க. ஓ மாதத்துக்கு 1-2 போயிருதுங்களா? தூக்கிட்டு போயிருங்களா? ஓஹோ அப்போ சிறுத்தை புலி இதெல்லாம் அதிகமாக இருக்குங்களா? இருக்குதுங்க. ஓஹோ ஓ மாதம் ஒன்று தூக்கிட்டு போயிருதுங்களா? ஓஹோ நம்மளதுல ஆரவத்துல தான் இப்படி மேய்ச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. சரிங்க. ஆரவத்துல ஒன்று பிடிச்சிருதுங்க. ஓ பகல்லே வந்து பிடிக்கலாம், நைட்டு வருங்களா? இல்லை பகல்லேங்களா? கொஞ்சம் ஏமாத்த இதுக்குள்ளே விட்டுனா சொன்னாங்க. ஓஹோ நம்ம ஆள் போகாமல் இருந்தால் அது வேஸ்ட்டுங்க. ஓ நம்மளோட ஆளோட நடமாட்ட தெரிஞ்சுன்னா அது பேசாமல் இருந்துரு. ஆள் தெரியலன்னா தூக்கிட்டு போயிடுவேன். ஓ இதுக்குள்ளேயே அப்படின்னா இருக்குங்கிறீங்களா? இருக்குதுங்களா? கண்டிப்பாக இருக்குதுங்க. ஓஹோ இப்போ அந்த ஆடு மாடெல்லாம் வர்றதுக்காக பார்த்துட்டே இருக்குதுங்க. ஓ டேஞ்சர் தப்புனாங்க. ஓ அதனால தான் நீங்கள் இந்த பக்கமே விரட்டுறீங்களா மாடுகளை? அதுக்கு தாங்க நான் இந்த பக்கமாக ஒதுக்கிட்டு இருக்கிறேன். ஓஹோ சரிங்க.
உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மாரிமுத்து. மாரிமுத்துங்களா? பசங்களாங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு புள்ளி ஒன்று பையன் ஒன்றுங்க. ஓ, எல்லாம் கட்டி கொடுத்தாச்சுங்களா? புள்ளைய கட்டி கொடுத்து 3 குழந்தைங்க. பையனுக்கு இன்னும் கல்யாணம் இல்லைங்க. ஓஹோ, பையன் தான் படிச்சிருக்காப்லிங்களா? அதாவது ஒரு 8வது படிச்சிருக்கேன். 8வது படிச்சிருக்காங்களா? வேலைக்கு தான் போயிட்டு இருக்காப்லிங்களா? நாம இந்த கூலி தொழிலுக்கு தான் போயிட்டு. கூலி தொழிலுங்களா? ஓஹோ, உங்களுக்குள்ள தோட்டமெல்லாம் இருக்குங்களா? இங்கே இருக்குதுங்க. ஒரு 1/2 ஏக்கரா தோட்டம் மட்டும் தாங்க இருக்குது. 1/2 ஏக்கருங்களா? ஓ, அப்புறம் ஒரு 1 ஏக்கரா மேட்டாங்காடு. ஓஹோ, ஒரு 1.5 ஏக்கரா இருக்குங்க. 1.5 ஏக்கரா இருக்குது. மேட்டாங்காடு 1 ஏக்கரா, தோட்டமாக இருக்குது 1/2 ஏக்கரா. 6 ஏக்கராங்க. ஓஹோ, எப்படி இந்த தோட்டத்தில் இது ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது அதே உங்களுக்கு வருமானத்து கரெக்டாக இருக்குங்களா? இல்லைங்க, அது கொஞ்சம் கட்டுப்படி இல்லைங்க. கட்டுப்படி ஆகிறது இல்லைங்க. ஓஹோ, இங்கே உகுனியத்தில் எத்தனை வீடு இருக்குங்கய்யா? இருக்குங்க, ஒரு 90-100 குடிக்கலாம் இருக்கு. 100 குடிகளாக இருக்குங்களா? ஓ, நல்ல ஓரளவுக்கு பெரிய ஊர் தான். பெரிய ஊர் தாங்க. ஓஹோ, இந்த பக்கத்தில் யானைங்க அதெல்லாங்க? ஆனை, சிறுத்தை, இந்த பிலி எல்லாமே இது நடமாட்டம் இருக்குது. ஓஹோ, யானை, சிறுத்தை, புலி இது மெயினாக இருக்குது. மெயினாக இருக்குங்க. ஓஹோ, சரி. யானையெல்லாம் ஆளுகளை அடிச்சிருக்கலாம் அந்த மாதிரிலாம்? ஆனைகளெல்லாம் அடைச்சிருக்குதுங்க. உகுனத்தில் ஒரு ஆளே அடைச்சிருச்சுங்க. எப்போங்கய்யா? நைட்டில். எப்போங்க? நைட்லன்னா இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடிங்க. ஓஹோ, நைட்லிங்களா? நைட்டில். எப்படி நடந்துங்க? அது இந்த வெள்ளம் சோளகிழமெல்லாம் போட்டிருந்தாங்கல்லங்க, அது சோள காட்டுக்கு வந்து பூந்துருக்குதுங்க. சரிங்க. இவங்க துரத்தி விடலான்ட்டு கிட்டே போயிட்டாங்க. அது துரத்திட்டு வந்து ஓஹோ அடைச்சிருச்சுங்க. ஓ, துரத்துருக்கா கிட்டத்தில் ரொம்ப பக்கத்தில் போயிட்டாங்களா? ரொம்ப பக்கத்தில் போயிட்டா அப்படிங்க. ஓஹோ, வெரைட்டி வந்து பிடிச்சிருச்சுங்களா? பிடிச்சிருச்சுங்க. பிடிச்சி ஒரு அடிங்க. ஓஹோ, ஆள் குளோஸுங்க. அங்கேயே அடிச்சுக்க க்ளோஸுங்களா? அங்கேயே குளோஸுங்க. அப்பா, இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி நடந்தாங்களா? 2-3 மாதத்துக்கு முன்னாடிங்க. ஓஹோ, அப்படியே விவசாயம் பண்ணாலும் ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கணுங்க. ஆமாங்க சார். ஓஹோ, விவசாயமே பண்ணாலுமே ரொம்ப கவனமா இருக்கணும். ஓஹோ, 25 மாடு இருக்கு இல்லைங்களா? இப்படியே தான் மாடு மேய்ச்சிட்டு இருக்க வேண்டியது. நீங்கள் காலை எத்தனை மணிக்கு மாடு மேய்க்க இந்த பக்கம் வருவீங்க? காலையில ஒரு 10 மணிக்குள்ள இங்கே வந்துருவாங்க. 10 மணிக்கு வந்துருவாங்க. ஒரு 4 மணிக்குள்ள வெளியே போயிருவாங்க. 10 மணிக்கு உள்ள மாடு மேய்க்க வந்தீங்கன்னா மேய்ச்சிட்டு 4 மணிக்கு வெளியே போயிடணும். வெளியே போயிடணும். 10 மணிக்கு முன்னாடி வரக்கூடாது, 4 மணி தாண்டவும் கூடாது. இல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. 8-9 மணிக்கும் உள்ள வரலாங்க. 5 மணிக்கு 5 மணி வரைக்கும் இருக்கலாங்க. நம்மளது வந்து ஒரு 4 மணிக்கு வெளியே போயிருவோம். ஓ, சரிங்க. ஓ, இதுக்காக சிறுத்தை புலிகளுக்காக நேரத்துலேயே போயிடுறீங்க? ஆமாங்க. ஓ, நைட் ஆனால் கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறதுக்காக. ஓஹோ, அப்புறம் ஒரு 3 மணி ஆயிடுச்சுன்னா சரிங்க. கூட்ட எடுத்து பாருங்க தண்ணி. காக்கரை கூட்டை. காக்கரை கூட்டங்க. அதுக்கு தண்ணிக்கு பாருங்க. ஓ, நாம் கொஞ்சம் அந்தால விளைவிக்கணுங்க. எது யானை தண்ணி குடிக்கிறீங்களா? யானை மட்டும் வருங்களா, வேற என்ன வருங்க? ஆனை பாருங்க, அப்புறம் காட்டு எருமை வரும், மானை வரும், புள்ளி மானை பாருங்க, கேளி ஆடு பாருங்க. என்ன ஆடுங்க? கேளி ஆடு. கேளி ஆடுங்களா? ஆமாங்க. வித்தியாசமா இருக்குங்க, கேள்விப்பட்டது இல்லைங்க. ஆடு மாதிரி தாங்க இருக்கு. ஓஹோ, கேளி ஆடுங்களா? கேளி ஆடுங்க. ஓ, சரிங்க. அப்புறம் அது மாதிரி பல மிருகங்கள்லாம் இருக்கிற மிருகமெல்லாம் போய் தண்ணி குடிக்கிறதுக்கு வருங்க. 3 மணிக்கு வருங்களா? இப்போ 3 மணி டைம் அந்த பக்கம் யாரும் போகக்கூடாது அப்படின்னா? இல்லை, போகலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்தாச்சுன்னா இந்த ரோட்டு பக்கமெல்லாம் குடிக்காதுங்க. சரிங்க. அந்த அளவு குடிச்சிட்டு அப்படியே மறைஞ்சிக்குங்க. ஓ, இந்த சைடில் ரோடோட ஓரத்தில் வராது, அந்த பக்கம் ஆப்போசிட்ல அந்த பாங்காட்டுலேருந்து வருதா, அப்படி குடிச்சிட்டு அப்படியே மறைஞ்சிருங்களா? ஓஹோ, இப்போ 3 மணிக்கு மேலே சாயங்காலம் நீங்கள் சொல்கிறது 6 மணிக்கு உள்ள அந்த இருட்டுக்குள்ளே எப்போ வேணால் வருங்க? வரும். ஓ, அங்கே இருந்தால் எப்போ வேணால் நம்ம பார்க்கலாண்ணா? பார்க்கலாம். ஆனால் பார்த்தா இருக்கணும். இருந்தாலும் மனுஷங்களை பார்த்து திரும்புறீங்களா? ஏதாவது மனுஷனை பார்த்தாங்க கொஞ்சம் ரொம்ப பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு தான் வருங்க. சரிங்க. கொஞ்சம் தூரம் இருந்தா அதை பார்த்துட்டு நாமளே மறைஞ்சுக்கணுங்க. அப்புறம் அதில் பாட்டுக்கு போயிருங்க. பாட்டுக்கு போயிருங்க. ஓ, நம்ம மறைஞ்சிட்டோம்னா அது பாட்டு போயிரு. நம்ம மறையாம பார்த்தோன்னா வெறப்பா நின்னோம்னா அது நம்மளை துரத்துட்டு. ஓஹோ, அதாவது நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க என்னன்னுங்க, யானைகளே இருக்குன்னா நம்ம போய் தொந்தரவு பண்ணால் அதை நம்மளை தொந்தரவு பண்ணும். ஆமாங்க. நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னா அது ஒதுங்கி போயிடும். அதே தான் நீங்களும் சொல்கிறீங்கப்பா. நீங்கள் சொல்கிறதோட அர்த்தம் இதுதான். ஆமாங்க சார். ரைட். சரிங்க. இப்படி இதெல்லாம் நைட்டில் எப்படிங்க வந்து போவீங்களா இந்த வழியில்? இந்த வழியில் சில பேரெல்லாம் நைட்டில் பைக்கில் போகிறாங்க, வருவாங்க. நம்மளதெல்லாம் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா நான் வர மாட்டேங்க. ஓ, நைட்டு வந்துட்டோன்னா போகிறாங்க. இல்லை, உக்கின போகிறாங்க, மறுபடியும் வர்றாங்க. இப்படி அவங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நாம் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னாங்க நம்மளுக்கு கொஞ்சம் பயம் வர்றது இல்லைங்க. சரிங்க. எதுக்கு போய் தேவையில்லாம முக்கியமா அர்ஜென்ட்டானா ஏதாவது போகலாம், எதுக்கு தேவையில்லாம இல்லைங்களா? ஆமாங்க சார். ஓ, சரி. இங்கிருந்து அந்த பிரிவுல இருந்து உக்கினிய வரைக்கும் எவ்வளோ தூரம் வருங்க? எவ்வளோ கிலோமீட்டர் வருங்க?
சார் கிலோமீட்டர் தான் தெரியலங்க. தெரியலிங்க கரெக்டா? ஓஹோ, உங்களுக்கு அந்த ஆளுக்குனா உங்களுக்கு கிலோமீட்டர் கரெக்டாக தெரியல. ஆனால் ஒரு தூரம் எப்படின்னா நடந்து வந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகுங்க? நடந்து வந்தால் 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துடும். 1 மணி நேரம் ஆகும். ஓ, பைக்கில் வந்தால்? பைக்கில் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். 15 நிமிஷத்தில் போயிடலாம். நடந்து வந்தால் 1 மணி நேரம், பைக்கில் வந்தால் 10லேருந்து 15 நிமிஷம். ஆமாங்க சார். ஓ சரி சரி, அதை வச்சு நான் வந்து கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணிக்கிறேன், கணக்கு பண்ணிக்கிறேங்க. சரி சரி சரி. மாடல் அது வரைக்கும் போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரோட்டில் போனால் பிரச்சனை. ஓ, உள்ளே போனால் தான் பிரச்சனை. உள்ளே போனால் தான் பிரச்சனை. உள்ளே போய் திரும்பி வந்துருங்களா? அதெல்லாம் திரும்பி வந்துடுதுங்க. என்ன நாம ஏமாந்துட்டு இன்னொரு ஆண்டு போனால் வேஸ்ட்டு தான். ஓ ஆமாம் ஆமாம், ஏன்னா இவ்வளோ நாள் பாடுபட்டதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அர்த்தம் இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக உண்மைதாங்க. சரி சரிங்க சரிங்க. அப்படியே பார்த்தோன்னா முன்னாடி போயிங்க, இன்னைக்கு கிராமத்தை அப்படியே பார்த்துட்டுங்க. அப்படியே அந்த வழியில் மேலே போய் பார்த்தோன்னா கோட்டோடம் போயிட்டுங்க, மாவளம் வழியாக போய் அப்படியே ஆசனூர் போகலான்ட்டு அப்படியே போயிட்டு அப்படியே திம்ப வழியாக கீழே இறங்கி காரமடைக்கு போகலான்னு தான் வந்திருக்கேங்க. அப்படியே பார்த்து வரலான்னு வழியில் உங்களை பார்த்தேன். சரி அப்படியே இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்டேங்க. ரொம்ப நல்லா, ரொம்ப நல்லாங்க, ரொம்ப நல்லதுங்க. சரி சரி வரட்டுங்க ஐயா. சரி போட்டு வாங்க சார். மாடு மேய்க்கிறவங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, நம்மளுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. அப்படிங்களா? அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கு. சரி 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 சரிங்க. பேசுகிறேங்க. அதாங்க. ஏன்னா உங்கள் கண் பார்வையிலேருந்து பார்த்தா அந்த பக்கம் தள்ளி போயிடுச்சு, அதனால தான் நானே யோசிச்சுட்டு அதனால தான் கிளம்புறேங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் உங்கள் கண் பார்வையில் இருக்கணும் இல்லைங்க, நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால தான் சரி ரைட்டு அப்படியே கிளம்புறேங்க. சரிங்க வரேங்க. நல்ல இந்த வழியில் எங்கே போகிறீங்க? இது ஒரு வழி போகுது. ஒரு கோயில் போகுதுங்க. கோயிலுங்களா? ஆமாங்க. இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குங்களா? பாங்காட்டுக்குள்ளுங்களா? என்ன கோயிலுங்கய்யா? சடைசாமி கோயிலுங்க. சடைசாமி கோயிலுங்களா? ஓ, எவ்வளோ தூரங்க? இதுவும் பக்கம் தாங்க. ஓஹோ, இதுவும் பக்கம் தாங்க. விசேஷம்லாம் இங்கே நடக்குங்களா? எப்போ நடக்குங்க விசேஷம்? வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை எல்லாம் கோயிலுக்கு வருவாங்க. ஓ சரிங்க. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை எப்போ கோயிலுக்கு வருவாங்களா? ஓஹோ, என்ன இது கோயிலுக்கு விசேஷம் ஏதாவது இருக்குங்களா? விசேஷம் வருஷத்துக்கு ஒரு டைம் இருக்குங்க. ஓஹோ ஓஹோ, சரி சரி சரி. இங்கிருந்து கொஞ்சம் தூரங்களா? கொஞ்சம் தூரம் தாங்க. ஓ, இதுல இருந்து அப்புறம் அங்கே குட்டை இருக்குதுல்ல? ஆமாங்க. அது வரைக்கும் அது போயாச்சுன்னா கோயில். ஓ, இதே பாங்காடு வழி தானுங்களா? ஆமாங்க. வண்டி போகுமா? போகலாமா? வண்டி போகலாங்க. நான் போய் பாட்டு வரலாங்களா? இப்போ சேஃப்டியா போனா போங்க. ஆட்டு மாட்டுக்காரெல்லாம் அது வரைக்கும் இருக்கிறாங்க. சரிங்க. நீங்க பார்த்துட்டு வர்றேன்னா ஒன்றும் பயம் இல்லைங்க. தடத்துல போய் கோயில் பார்த்துட்டு வரலாங்க சார். ஓஹோ, போயிட்டு வரலாங்கிறீங்க அப்படின்னா? எனக்கு தெரிஞ்சவங்க கன்ஃபார்மாக தெரிஞ்சா போகலாம், இல்லைன்னா எதுக்கு போய் நம்ம போய் தேவையில்லாம அதுக்கு தான் பார்த்தேன். ஏன்னா நம்ம கோயிலுக்குன்னு இந்த மாதிரி காமிக்கலாம், வேற ஒன்றும் இல்லைங்க. சரிங்க சார். சரி சரி சரி, பாட்டு வரேங்க. பாட்டு வராங்க, போய் பாட்டு வரேன். சரிங்க, நல்லது. இந்த வழியில் இந்த பாங்காட்டுக்குள்ளே போனால் ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி அந்த ஐயா சொன்னாருங்க. போகலாமன்னா வழி இருக்குது, போகலாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே போய் பார்த்து வரலாங்க. சேஃப்டி இல்லையா ஒன்றும் தெரில. அந்த ஐயா சொன்னதுனால அப்படியே போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். இல்லை ஆடு மாடு மேய்ச்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ஐயா. இந்த மாதிரியான வழித்தடத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குங்க, இந்த கிராம மக்களோட கோயில். அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு சாமி இருக்குது. இங்கே பாருங்க, இது ஒரு கோயில். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலைங்க. இதுதான் கோயில்னு நினைக்கிறேங்க. இந்த கிராம மக்கள் வந்து இங்கே வந்து வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் வந்துட்டு போகிறதா அந்த ஐயா சொன்னாருங்க. இதுக்கு மேலே போனோம்னா அதே போய் ஒரு தோட்டத்துக்கு போகிற ஒரு வழி இருக்குது. போகலாமான்னு தெரியல. இங்கேயோ போயிட்டுருக்கு, வேணான்னு நினைக்கிறேன். இதோட திரும்பிக்கலாங்க. இதுக்கு மேலே வந்து வேணாங்க. காக்கரை குட்டையோட ஒரு கோயில். அந்த ஐயா வந்து நம்ம அந்த காக்கரை குட்டை அப்படிங்கிற அந்த குட்டையிலேருந்து அந்த ஐயாவை பார்க்க நம்ம வந்த டிஸ்டன்ஸ் தான் சொன்னார். அந்த டிஸ்டன்ஸில் இதுதான் கோயில் இருக்குது. இதுக்கு அந்த பக்கம் வழி போகுதுங்க. பட் இது பாங்காட்டுக்குள்ளே போகிற வழி, எங்கே போகிற வழின்னு தெரியாது, சேஃப்டி இல்லை. ஸோ அதனால் வந்து ரிஸ்க் வேணாம்னு சொல்லி அப்படியே இதோட திரும்பிட்டாங்க.
மாதிரியான இடத்துலலாம் வந்து ஆள் நடமாட்டமே இருக்காது. ஸோ அதனால் வந்து வர்றது சேஃப்டியும் கிடையாது. இருந்தாலும் அந்த ஐயா வந்து போகலான்னு சொன்னதுனால தான் அப்படியே அந்த கோயிலை பார்த்து வரலாம்னு சொல்லி இப்போ போனாங்க. மறுபடியும் இப்போ ரோட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து கிராமத்துக்கு போக போகிறாங்க. சிறுத்தை, புலி, காட்டு மாடு, மான், யானை எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொன்னாருங்க. அது இந்த காக்கரை குட்டையில் சாயங்காலம் 3 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லா விலங்குகளும் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயா சொன்னாருங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குங்க ரைட் சைடில். 3 மணிக்கு மேலே வந்து நம்ம இந்த வழியில் போகும்போது வழி சைடில் இருக்கிற இடங்களில் வந்து தண்ணி குடிக்காது. இந்த வழிக்கு ஆப்போசிட்டில், அதாவது குட்டையோட வழியிலேருந்து ஆப்போசிட் சைடில் வந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயா சொன்னாருங்க. பட் ஆள் வந்து கண்ணில் படக்கூடாது. கண்ணில் போட்டோம்னா நம்ம மேலே அது திரும்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அது வந்துச்சுன்னா நம்ம கண்ணில் படாமல் நம்ம வந்து ஒதுங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயா சொன்னாருங்க. அது வந்து சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயா சொன்னாருங்க. இந்த உகிரியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழியிலேயே இந்த ஐயாக்கிட்ட இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சாச்சுங்க. அங்கே வந்து உகிரியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் ரீச் ஆனதுக்கு முன்னாடி அங்கே மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த கிராமத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இல்லைன்னா இந்த ஐயாவே நம்மளுக்கு வந்து தகவல் ஓரளவுக்கு சொல்லிட்டாரு. போய் பார்க்கலாங்க. அங்கே வழி வந்து அதிகமாக கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பேசுகிறத கம்மி பண்ணிட்டு வழி வந்து அதிகமாக கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ அதனால தான் வந்து அங்கே யாராவது இருந்தால் ஜஸ்ட்டு வந்து இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த கிராமத்தை அப்படியே வந்து அந்த வீடுகளையும் அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே காமிச்சிட்டு அதுக்கு மேலே அங்கேருந்து அப்படியே நேராக மலையில் மேலே ஏறி கோட்டடம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் அங்கேருந்து தேவரநத்தம் போய் தேவரநத்தத்துலேருந்து மாவல்லம் அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்கேருந்து நான் வந்து ஆசனூருக்கு பயணம் பண்ண போகிறேங்க. அதை வந்து அடுத்த வீடியோ பதிவாக நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ பதிவில் உகிரியம் கிராமத்தோட முடிக்க போகிறேங்க. பாப்பா கண்ணாடியில் வந்து திரும்பி பார்த்துக்கணும் போல இருக்குங்க. ஏன்னா இந்த வழியில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. நல்லா மட்ட மதியானம் 1 மணியா 2 மணியா 2 மணி ஆச்சுங்க. கரெக்டாக மதியம் 2 மணி. அந்த குட்டைக்கு வந்து விலங்குகள் வர்றதுக்கு 1 மணி நேரம் தான் இருக்குது. 3 மணிக்கு மேலே வந்துருன்னு சொல்கிறாருங்க. இப்போ 2 மணி. அப்படியே கீழே இறங்குது. ரோடு ஓரளவுக்கு இருக்குண்ணே, ஓரளவுக்குள்ள இல்லைங்க, ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஏதோ நம்ம 2 வீலர் வந்து மேனேஜ் பண்ணி போய்க்கலாம். ஸோ அதனால தான் ஓரளவுக்குன்னு சொல்கிறேன். அம்மாடியோ அம்மா வண்டி தூக்கி அடிக்குது. அம்மா இந்த வழியில் வந்துட்டு போனது கூட ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. காலை நேரத்தில் சாயங்கால நேரத்தில் வந்தால் தான் இந்த வழியில் தெரியும் எவ்வளோ இன்னும் ஆபத்து இருக்குன்னு. நம்ம வந்து மதிய நேரத்தில் வரும்போது மேக்ஸிமம் சேஃப்டியாக போயிடலாம். ஆபத்து நேரங்களில் பயணம் பண்ணுறதான் தவிர்க்கிறது நல்லது. தொண்டை வறண்டு போச்சுங்க. ஸோ அதனால தான் வந்து வார்த்தைகள் கரெக்டாக வர மாட்டேங்குது. இந்த இடத்த ஒரு நிழல் ஒரு தண்ணி இருக்குது. ஒரு ஆறு கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா என் தொண்டை ட்ரை ஆகிடுச்சுங்க. பட் இந்த காட்டு போய்க்கெல்லாம் நல்லா கொஞ்சம் பசுமையாக தான் இருக்குது. என்னோடய தொண்டை ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா மதியம் 2 மணி.
இப்போது அங்கே வீடுகள்லாம் தெரியுதுங்க. கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. உகினியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாச்சு. அப்படியே கிராமத்துக்கு பின்பகுதியில் பாருங்கள் மலை எப்படி இருக்குன்னு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மலையில் பயணம் பண்ணி தான் நம்ம அடுத்த வீடியோ பதிவு பண்ண போகிறோங்க. அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஏன்னா இந்த மலையில் காட்டுப்பாதையெல்லாம் பயணம் பண்ண போகிறோம். இந்த காட்டுப்பாதையில் ஆள் நடமாட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் அந்த வழியில் வந்து போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காட்டுப்பாதையில் தான் நம்ம பயணம் பண்ண போகிறோங்க அடுத்த வீடியோ பதிவில். உகினியம் கிராமத்தோட வீடுகள். கோயில். சின்ன குட்டி பசங்களும் 2 பசங்க தெரிஞ்சாங்க. எல்லாமே இங்கே மாடுகள் நிறைய இருக்குங்க. எல்லாமே நாட்டு மாடுகள். எக்கச்சக்கமான மாடுகள் இங்கே இருக்குங்க. மாடு மேய்க்கிறது இவங்களோட முக்கியமான ஒரு தொழிலுங்க. அவங்க ஒரு அண்ணா இருக்கார் அந்த கடைசியில். பாருங்கள் எவ்வளோ மாடு மேய்துன்னு பாருங்கள். இதோட வந்து உகினியம் அப்படிங்கிற கிராமம் முடிஞ்சிருக்கு. ஆமாம், வண்டி வருது, நம்ம ஓரமாக நிறுத்திக்கலாம். உகினியத்துலேருந்து கோட்டடம் அப்படிங்கிற ஊருக்கு இந்த ஜீப் ஒன்று போகுதுங்க. இந்த வழியில் தான் நம்ம பயணம் பண்ணி அடுத்த வீடியோ பதிவை பண்ண போகிறோங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறோங்க. உகினியம் அப்படிங்கிற கிராமத்தோட வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறோங்க. உகினியம் அப்படிங்கிற கிராமத்தோட வீடியோ பதிவை இதோட முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து கோட்டடம் அப்படிங்கிற ஊருக்கு இந்த வழியில் பயணம் பண்ணுறோங்க. அடுத்த வீடியோ பதிவில் இந்த வழியை பற்றி காமிக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.